அத்தியாயம் 26. ஆராயாமல் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய தவறான நட்பு நம்மோட மரணம் வரைக்கும் தொடரும் உதய். அது அத்தனை எளிதா நம்ம விட்டு போயிடாது. உங்களுக்கு புரியுதா என்று என்னை புரிந்து கொள்ளேன் என்பது போல அவனை பார்த்தாள். இதென்ன கிளாஸ் ரூமா? எதுக்கடி இந்த திருக்குறளை சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? நான் உன்னை கேட்டனா என்றவனுக்கு அவள் புற விளக்கம் அனைத்துமே அனாவசியம்தான். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது மட்டுமே பிரதானமாகி போயிருந்தது. இங்க பாருங்க மிஸ்டர் உதய் என்று தளிர் மிஸ்டர் என்பதன் மூலமாக அவனை தள்ளி வைக்க முயன்ற மறுநொடியே, சொல்லுங்க மிஸ்ஸஸ் உதய் என்று தலை சாய்த்து சொல்லவும் விழிகள் விரிய உதயை பார்த்தவளுக்கு நெஞ்சம் படபடத்து போக மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஹலோ மேடம், ஏதோ கேட்க வந்தீங்க என்று உதய் அவள் முன் சொடக்கிடவும் ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டவள், சி மிஸ்டர் உதய் இனி என்று எங்கோ பார்த்தவாறு ஆரம்பிக்கவுமே, லுக் அட் மீ மிஸ்ஸஸ் உதய் என்று நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவன், இதோ பார், தாலியோ பேப்பரோ எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். தாலியை கழட்டி வீசினவ பேப்பரும் கிழிச்சு போடுவன்னு பார்த்தா அதை விட்டுட்டு எதுக்கு எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? ஓகே, நீ சொன்ன குரல் எனக்கு புரிஞ்சது. ஆனா உனக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன கதை? இது மகாபாரத கதை தான். குருஷேத்திர போர் நடந்துட்டு இருக்கப்போ பீஷ்மா எனக்கு உன்ன, உன் அம்ப, உன் பகைவரை மட்டுமல்ல உன் நண்பர்களையும் தெரியும்னு சொல்றாங்க. அதை கேட்ட பீஷ்மருக்கு அம்புகளின் தேவதைக்கும் நண்பர்களுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழவும், அம்புகளின் தேவதையான உனக்கு என் நண்பர்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையே, யார் நீ அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அம்புகளின் தேவதை, சந்தேகம் வேண்டாம், நான் அம்புகளின் தேவதை தான். ஆனால் நண்பர்களுக்கென்று ஒரு அம்பு எடுத்து வைக்கப்படாத அம்புரா தூணி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதாவது போர்க்களத்துல பகைவருக்கென்று 1000 அம்பு இருந்தாலும் நண்பனுக்கென்றும் ஒரு அம்பு எடுத்து வைக்கப்படுமா. நண்பன் எப்போது வேண்டுமானாலும் துரோகியா மாறலாம். அதற்கு நாம தயாரா இருக்க வேண்டும்னு இந்த கதையை நட்பதிகாரம் எடுக்கிறப்போ என்னோட தமிழ் வாத்தியார் சொன்னார் என்று உதய் பேச்சை நிறுத்தினாலும், உன்னுடைய அம்பை நீ எப்போது உபயோகப்படுத்த போகிறாய் என்ற கேள்வி அவன் விழிகளில் தேங்கி நின்றது. சொல்லு தளிர் என்று அவள் மௌனத்தில் பொறுமை இழந்தவனாக உதய் கேட்கவும், நெடிய மூச்சு இழுத்துவிட்ட தளிர், உங்களுக்கு பதில் சொல்ல முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன். இது எப்பவோ யாரோ சொல்லி கேட்ட கதை தான். ஆனா நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது உண்டு எனவும் சொல் என்று தலையசைத்தான். ஒரு நாள் சின்ன பாம்பு ஒண்ணு வழி தவறி கிச்சனுக்குள்ள போயிடுச்சு. அப்ப வழியில குறுக்க இருந்த அருவாமனையில அதோட உடம்பு பட்டு லேசா கிழிஞ்சிடுச்சு. யாருடா அது நம்ம மேல கை வச்சதுன்னு கோபத்தோட பார்த்த பாம்புக்கு அருவாள் மேல கோபம்னா கோபம், அப்படி ஒரு கோபம். உடனே உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு வேகமா அதை கொத்திடுச்சு. அதுல அதனோட வாய் கிழிஞ்சு போச்சு. என்னோட வாயையே கிழிக்கிறியா, இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி அதை கட்டி புடிச்சு சண்டை போட்டதுல பாம்பு துண்டு துண்டா போயிடுச்சு. நம்ம யாரை எதிர்த்து போராடுறோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்ப்பதற்கு தகுதியே இல்லாதவர்களை எதிர்க்கவே கூடாது. தாலிய கழட்டி போட்டு வந்தப்போ நான் பார்த்த சரத் வேற, இப்ப பாக்குற சரத் வேற. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொங்கி எழுந்து புரட்சி செய்ய முடியாது. அதே நேரம் என்ன எப்படி பாதுகாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏண்டி, அவன் இதுவரை செய்தது போதாம குழந்தை அபாஷன் இன்னும் உன் கேரக்டரை அசாசினேட் பண்ணுவன்னு சொல்லிருக்கான். நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கும் கோபம் இருக்கு, ஆனா அதை விட எனக்கு நிம்மதி முக்கியம் உதய். எத்தனையோ ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ஆனா நான் தப்பு செய்யலன்னு எனக்கு தெரியும். பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களுக்கு கல்யாண மண்டபத்திலேயே என்னோட பதில சொல்லிட்டேன். என் அம்மா தங்கச்சிக்கு என்னை பத்தி தெரியும். மத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமோ நிரூபிக்க வேண்டிய கட்டாயமோ எனக்கு கிடையாது. இப்ப என்ன பேசுறவங்க அடுத்த சென்சேஷனல் நியூஸ் கிடைச்சதும் இதை மறந்துட்டு அதை பேச போயிடுவாங்க. இனி என் வாழ்க்கை எனக்கானது, அதுல யாருக்குமே இடமில்ல என்று அவள் முடிக்கும் முன்னமே, அப்ப நான் யாரடி என்றான் அடக்கப்பட்ட சீற்றத்துடன். அதேதான் நானும் கேக்குறேன், எனக்கு யார் நீங்க? தளிர் என்று எழுந்து கொண்டவனின் கோபத்தை நன்கு உணர்ந்த போதும் சளைக்காமல் தளிர் அதே கேள்வியை திரும்ப கேட்க, போது நிறுத்தடி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராகவன் அங்கே வர அவர்களின் பேச்சு தடைப்பட்டு போனது. ஏண்டா, தப்பா நேரத்துல வந்துட்டனா? இஸ் எவ்ரிதிங் ஓகே? ராகவனை கண்டதும் எழுந்து கொண்டவள், இல்லனா நீங்க வாங்க என்றாள் மென்னகையுடன். இல்ல உட்காரு மச்சான். மொத்தம் எத்தனை கேமரா? போர்ட்டிகோல 1, ஹால்ல 2, அவ்வளவுதான்டா. நிஜமாவா? வேற எங்கேயும் இல்லையா? இல்லடா. நல்லா செக் பண்ணீங்களா? அடே, எங்க பெட்ரூம் பாத்ரூம்ல இருக்குமோன்னு பயத்தோடவே இருந்தேன். நீங்க கிளம்புனது முதல்ல அங்கேதான்டா செக் பண்ணோம். நல்ல வேலை அங்கெல்லாம் இல்ல. நானும் இதேதான் நினைச்சேன். என்னதான் எதிர் வீடு, பசங்க டியூஷன் படிச்சாலும் குமார் தம்பி ஒய்ஃப் பசங்க பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்க முடியாது. ஓகே, எனக்கு சைட்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு, நான் பாத்துட்டு வந்துடுறேன். நீ தளிர கூட்டிட்டு கிளம்பு என்றான். நான் எங்கேயும் வரமாட்டேன். ஏன்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது என்னோட பிரச்சனை. அதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தலையிறதால அது இன்னும் என்றவள் தயக்கத்தோடு நிறுத்திட. ஏன் நிறுத்திட்ட? சொல்லி முடி
Please try to understand, Uday. If you interfere, it will worsen the situation and make it more ugly. But I really don't want this to happen. I know how to secure myself, so you better stay away from me. மச்சான், நான் கீழே வெயிட் பண்ணட்டுமா? நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க என்று ராகவனுக்கு தான் அங்கு அதிகப்படியோ என்று தோன்றியது. இருடா என்றவன், பேசி முடிச்சிட்டனா இவனோட அவன் வீட்டுக்கு கிளம்பு. ஏற்கனவே தென்றல் அங்கதான் இருக்கா, அத்தையும் வருவாங்க. இப்ப நீ முடியாதுன்னு சொன்னா நான் உன்னை தூக்கிட்டு என் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். வசதி எப்படி? தென்றல் எப்போ என்றவள் தங்கைக்கு அழைத்து பேசிவிட்டு சீதாவிடமும் பேசி முடிக்க வேறு வழி இல்லாமல் ராகவனுடன் கிளம்பினாள். அன்று தளிரின் ரிசப்ஷனில் கலந்து கொண்ட சந்தியா அன்றிரவே கணவரோடு பிசினஸ் விஷயமாக ஜப்பான் சென்றிருந்தாள். அவள் ஹோட்டல் அறைக்கு சென்று ஒரு சில மணி நேரத்தில் அவள் நாத்தனார் மூலமாக விஷயம் கிடைக்க பெற்றவள் உடனே தளிருக்கு அழைத்து பேசியிருந்தாள். அதன்பின் சோசியல் மீடியா செய்திகளில் அவளை பற்றிய அவதூறுகளை பார்த்தவளுக்கு எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் போக அப்போதுதான் மீட்டிங்கிற்கு கிளம்பிக் கொண்டிருந்த கணவரிடமும் விஷயத்தை தெரிவித்து உடனே கிளம்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தாள். ஆனால் இது பல வருடங்களாக அவன் காத்திருந்த தருணம் என்பதாலும் மீண்டும் கிடைக்க எத்தனை வருடமாகுமோ என்று சொன்னதில் இப்பயணத்திற்கான கணவனின் கடின உழைப்பை அறிந்திருந்தவளால் உடனே கிளம்ப முடியவில்லை. தீனா அசோக்கிற்கு அழைக்க அவர்கள் ஏன் உபயோகத்தில் இல்லாமல் போயிருந்தது. அஜய் லேகாவை அழைத்தவளுக்கு அப்போதுதான் அவர்கள் 4 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் முடிந்திருந்தாலும் வேலைப்பளு காரணமாக தேனிலவு பயணத்தை தள்ளி போட்டுக் கொண்டு வந்தவர்கள் இப்போது 10 நாட்கள் சேர்ந்தாற் போல விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு கிளம்பியது நினைவு வந்தது. அஜய் லேகா அங்கே அடர்ந்த காட்டுப்பகுதியில் கேம்பிங்கில் இருந்ததால் அவர்களை சந்தியாவால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அடுத்து வந்த நாளில் எப்போது தளிரை பார்ப்போம் என்று இருப்பு கொள்ளாமல் தத்தளித்த சந்தியா தளிரை தொடர்பு கொண்டு கேட்க தளிரிடம் பதில் இல்லை. கைபேசியை வாங்கிய தென்றல் நடந்ததை சொல்ல, தங்களுக்கு தெரியாமல் இத்தனை நடந்திருக்கிறதா, ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை, ஒருவேளை அவனை போலவே எங்களையும் நினைத்து விட்டாளா என்ற கோபமே முதலில் வந்தது. இல்லக்கா என்றவள் அதன்பின் நடந்ததையும் சொல்லி முடிக்க சந்தியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஏன் தென்றல் தளிர் இப்படி இருக்கா? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? அவனை போலவே எங்களையும் வெறுத்துட்டாளா? அதான் ரிசப்ஷன்ல பார்த்த போது கூட அவன் முகத்துல அத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்த்து சந்தோஷமே இல்லையா என்று உரிமை குரல் எழுப்பிய சந்தியாவை எப்படி சமாளிப்பதென்று புரியவில்லை. அது எப்படி என்கிட்ட பேசாம போயிடுவா? நீ அவகிட்ட போனை கொடு தென்றல் என்றவள் தளிரின் பதிலை எதிர்பாராமல், நீ எதுக்கும் கவலைப்படாம இரு தளிர், நாங்க சீக்கிரமே வந்துடுறோம். அவன் சொன்னது எல்லாமே பொய்ன்னு நாங்க நிரூபிக்கிறோம். எந்த போட்டோஸ் ஆதாரமா காட்டுறானோ அது எங்க கிட்டயும் இருக்கு. நான் நம்ம ப்ரொஃபசர் ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறேன் என்று தைரியம் அளித்தவள் சரத் சென்றதாக சொல்லக்கூடிய அபார்ட்மெண்டில் வசித்து வந்த அவர்களின் ப்ரொஃபசர் சில வருடங்களுக்கு முன் இறந்து விட்டதில் அவரின் குடும்பம் சொந்த ஊருக்கு சென்று விட்டது. ஒரு வழியாக கேம்பிங் முடித்து அவர்கள் ஹோட்டல் அறைக்கு திரும்பவும் சந்தியாவின் அழைப்பு. 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவள் பேச்சை கேட்ட லேகா முகத்தில் அதிர்ச்சியை விஞ்சிய ரௌத்திரம். தளிர் குறித்த செய்திகளையும் சோசியல் மீடியாவில் அவள் குறித்த விமர்சனங்களையும் பார்வையிட்ட லேகாவிற்கு இப்போதே 3 மனித மிருகங்களையும் வெட்டி வீழ்த்தும் ஆவேசத்தோடு கணவன் புறம் திரும்பினாள். ஆனால் விஷயம் கேள்விப்பட்டதுமே தாழ முடியாத குற்ற உணர்வோடு முகம் புத்தி அமர்ந்து விட்டான் அஜய். ஏன் அஜய் உட்காந்துட்ட? எதுவும் தெரியாதவ மாதிரி நம்மளோடவே அவளை தேடுறது, அவளை ரீச் பண்ண ட்ரை பண்றதுன்னு எப்படி நடிச்சிருக்கான் அந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ். இத்தனை வருஷமா நம்மோடவே சேட்டிங், அவுட்டிங், கெட்டுன்னு இருந்திருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. இல்ல லேகா, தளிரோட இந்த நிலைக்கு நான் தான் முக்கிய காரணம் என்றவனின் குரல் அவனுக்கே கேட்கவில்லை. சத்தமா பேசு, எனக்கு கேட்கல. தளிருக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்றான் கலங்கிய விழிகளோடு. என்ன சொல்ற? அப்ப நீயும் அவன்களோட கூட்டா என்று லேகா ஆவேசமாக அவன் சட்டையை பிடித்திருந்தாள். ஐயோ இல்ல இல்ல லேகா, எனக்கு சத்தியமா அவன் தளிர லவ் பண்ணதுல இருந்து அன்னைக்கு தாலி கட்ட போறது வர எதுவுமே தெரியாதுடே. தெரிஞ்சிருந்தா நான் என்னோட கைய வெட்டியிருக்க மாட்டேன் என்றவன் ஏன் அவ்வாறு செய்தான் என்பதையும் தயக்கத்தோடு சொல்லி முடித்ததுதான் தாமதம். லேகாவின் கரம் அவன் கன்னத்தில் இடியென இறங்கி இருந்தது. லேகா பேசாதடா என்று கட்டுக்கடங்கா ரௌத்திரத்தோடு அவனை பார்த்தவள், உனக்கெல்லாம் அறிவே இருக்காதா? எப்போ இருந்தாச்சே ஒரு பெண்ணை 4 பேரோட அனுப்புறமோங்கிற உறுத்தல் கூட இல்லாதளவு நீ சுயநலவாதியா மாறி போன. உனக்கு உன்னோட காதல் முக்கியமா போச்சு. என்ன சமாதானம் பண்றது பெருசா இருந்திருக்கே தவிர தளிர் தனியா போறத பத்தி நீ கவலையே படல. அப்ப தளிர் இடத்துல நானும் உன் சிஸ்டரும் இருந்திருந்தாலும் இப்படிதான் செய்திருப்பியா? ச்சே, உன்னை போய் நான் காதலிச்சா நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குடா என்றவளுக்கு அன்று அவனுக்காக தான் பதறி துடித்து எதையும் யோசிக்காமல் இறங்கி சென்றது நினைவு வர நெற்றியில் அரைந்து கொண்டவள், உன்னை சொல்லி என்ன ஆக போகுது? நான் ஒரு மடிச்சி உன் கையில ரத்தத்தை பார்க்கவும் உன்னோட வர இருந்த தளிர்கிட்ட நான் போறேன்னு சொல்லி அவளை அந்த பாவிகளோட அனுப்பிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோவில கூட்டிட்டு போகாம
மால் சினிமா நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் கேள்வியே கேட்காம உன்னோட சேர்ந்து சுத்தின நானுமே ஒரு முறை கூட தளிர நினைச்சு பார்க்கலையே. நானும் தாண்டா பாவி என்றவளுக்கு ஏனென்று ஒரு முறை கூட தான் நண்பர்களுக்கு அழைத்து அவள் பத்திரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று ஆற்றாமையில் கண்ணீர் பெருகியது. சாரி லேகா, தப்பு எல்லாம் என்னோடதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்போ போல பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சு நான் தான் முட்டாள். தளிருக்கு நடந்த அசம்பாவிதம் எல்லாத்துக்கும் காரணம் நான், நீ இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட நீ பேசின சந்தோஷத்துல உன்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு எங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு நேரம் தளிர் பத்தி யோசிச்சு கோவிலுக்கு போகணும்னு சொல்லிடுவியோன்னு பயந்து நான் தான் உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்து பிடிச்ச ஹீரோ படத்து கூட்டிட்டு போயின்னு உன்னை டைவர்ட் பண்ணிட்டே இருந்த என்ற போதே அவன் குரல் கமறி போக, இவ்வளவுதானா நீ என்பது போல பார்த்த மனைவியின் பார்வையை எதிர்கொள்ள முடியாதவன் தலை நிமிர்த்தவே இல்லை. எனக்கு சத்தியமா அவங்களோட பிளான் தெரியாது லேகா. உன்னை சமாதானப்படுத்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கவும் உடனே ஒத்துக்கிட்டாங்க என்றதில் லேகாவின் முகத்தில் இன்னும் அனல் கூடியது. என்ன சமாதானப்படுத்த? தளிரோட வாழ்க்கை பலியா? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எப்படிடா அவ வாழ்க்கையை அழிச்சு உன் காதலை காப்பாத்த முடிச்சுது? சொல்லு, இதுக்கு பேர் தான் காதலா? ச்சே, நானும் தளிர் மாதிரி இருந்திருக்கணும். தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உனக்கு எப்படியோ, ஆனா உன்னை போல ஒரு சுயநலவாதிய லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ண என்ன நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. லேகா பிளீஸ் கோவப்படாத. நான் எதுவும் தெரிஞ்சு செய்யல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு தளிர பத்திரமா பாத்துப்பாங்கன்னு நம்பிக்கையா? போய், சுத்த போய். மேலும் மேலும் பேசி உன்னோட தரத்தை நீயே தாழ்த்திக்காத அஜய். எங்க உன் மனசை தொட்டு சொல்லு, நிஜமாவே அன்னைக்கு நீ தளிர பத்தி யோசிச்சியா என்று கேட்க அவனிடம் மௌனம். பின்னே அன்று அவன் சிந்தை முழுக்க அவர்கள் இருவர் மட்டும் தானே. பதில் இல்லல்ல என்று கசப்போடு பார்த்தவள், அன்னைக்கு சீதா ஆண்டி அந்த ராஸ்கல்ஸ் மட்டும் இல்ல, நீயும் எங்களோட வர்ற, கண்டிப்பா அவங்க பொண்ணு பத்திரமா திருப்பி கூட்டிட்டு வருவன்னு நம்பிதான் அனுப்புனாங்க. அந்த பொறுக்கிங்க ஆன்டி நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நீ பண்ணதுக்கு பேர் என்ன என்றதில் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தான். ஒரு அம்மா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட உனக்கு உன் காதல் முக்கியமா போச்சு அஜய் என்று கேட்க சீதாவின் நிலையை எண்ணி பார்த்தவனின் மனம் கசங்கி போக விழிகளில் நீர் கசிந்தது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு உன் காதலுக்காக உன் நட்பையும் ஃப்ரெண்டையும் பலி கொடுத்தவன் நாளைக்கு உன்னோட சுயநலத்துக்காக என்ன பலி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று உஷ்ணத்தோடு கேட்டவளின் கேள்விகள் அவனை கூறு போட்டு கொண்டிருந்தது. ப்ளீஸ் லேகா, போதும். அப்ப இதெல்லாம் யோசிக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் சுயநலமா தான் செயல்பட்டிருக்கேன். ஆனா என்ன முட்டாளாக்கி தளிர் இந்த நிலையில கொண்டு நிறுத்தின அயோக்கியன்களை இனி நான் சும்மாவே விட போறதில்ல. லேகா பிளீஸ் ட்ரஸ்ட் மீ என்று அவள் கையை பிடிக்கும் முன் வேகமாக தள்ளி நின்றவள், இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. எந்த பிளைட் அவைலபிளா இருக்குன்னு பாரு, எனக்கு உடனே கிளம்பணும் என்றவள் அவன் பதிலுக்கு காத்திராமல் வேகமாக அலமாரியிலிருந்து பெட்டியை எடுத்து தன் உடைகளை மட்டும் எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். வலியோடு அவளை பார்த்திருந்த அஜய்க்கு தேனிலவிற்கு கிளம்பும் போது ஆசை ஆசையாக இருவர் உடைகளையும் சேர்த்து அடுக்கியவள் இப்போது தன் உடைகளை கூட சீண்டாமல் இருப்பதிலேயே தன் நிலை புரிந்து போக தன் நண்பனுக்கு அழைத்து டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்து தன் உடைகளை அடுக்க தொடங்கினான். அடுத்த 3ஆம் நாள் தான் அவர்களுக்கு டிக்கெட் உறுதி செய்யப்பட அந்த 3 நாட்களுமே அஜய்க்கு நரகமாய் கழிந்தது. ஒருபுறம் சரத், தீனா, அசோக் என்று யாரையும் அவனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மறுபுறம் தன்னை மன்னிக்க தயாராக இல்லாத மனைவியின் யாரோ போன்ற பார்வையும், ஒரே அறையில் இருந்த போதும் அவனோடு படுக்கையை பங்கிட முடியாது கீழே போர்வை விரித்து படுத்தவளின் கலங்கிய தோற்றமும் அவனை வெகுவாக அடித்து வீழ்த்தி இருந்தது. லேகா தளிருக்கு அழைக்க அவளோ புதிய எதையுமே எடுக்கவில்லை. உடனே சந்தியாவை தொடர்பு கொண்டவள் அவள் தென்றலின் எண்ணெய் கொடுக்கவும் அவளிடம் பேசி முடித்தவளிடம் அசைவில்லை. தோழியின் இன்றைய நிலையை அறிந்த பின்னர் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடிட கைபேசியவே பார்த்து கொண்டிருந்தவளின் நெஞ்சியை முட்டும் பாரம் அவளை இயல்பாக இயங்க விடவில்லை. லேகா, நான் சரத் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க வச்சு நின்னு போன தளிர் கல்யாணத்தை நடத்துறேன். நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத என்ற போதும் அவளிடம் எடுபடவில்லை. அஜய் நிழல் கூட தன் மீது விழக்கூடாது என்பதில் லேகா கொண்டிருந்த உறுதியில் அவன் தகர்ந்து போனான். அதிலும் பிளைட்டில் இருவருக்கும் வெவ்வேறு இருப்பிடம் கட்டாயம் என்று சொல்லிவிட்ட மனைவி மனதளவில் தன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதை உணர்த்தியதில் துரோகிகளின் மீது அதிகரித்த பன்மடங்கு ஆத்திரத்தோடு அஜய் இந்தியாவிற்கு பயணப்பட்டான். அன்று காலை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அலர்விழியின் அலுவலகம். சார், எந்த முகாந்திரமும் இல்லாத இந்த கேஸ் நிச்சயமா மேம் எடுக்க மாட்டாங்க. நீங்க காத்திருக்காம வேற வக்கீல் பாருங்க என்று வேதவியாசினி சொல்ல 2 நாட்களாக இதே பதில் கிடைக்கவும், எதுக்கும் மேடம நேர்ல பார்த்துட்டு பேசிட்டு போயிடறமா? சார், அவங்க பிஸி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, கிளம்புங்க என்றதில் அவர் கிளம்ப உதயாதித்தன், ராகவன், சரவணன் தென்றலோடு உள்ளே நுழைந்தான். சொல்லுங்க என்றதும் முன்னே வந்த சரவணன், நான் சரவணன், அகநலிலன் சாரோட ஜூனியர். மேம் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க, மேம் இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருவாங்க என்றவள் அலருக்கு அழைத்து,
மாமி, மாமாவோட ஜூனியர் வந்திருக்காங்க என்றவள் பேசி முடித்ததும் அவர்களை அழைத்து அடிப்படை விபரம் மற்றும் வழக்கு குறித்த தகவல்களை பெற்று உடனே அலருக்கு அனுப்பி வைத்தாள். அன்று முக்கிய ஹியரிங்கிற்காக சென்றிருந்த அலர் அரை மணி நேரம் கழித்து வந்தவள் மேலும் 20 நிமிடங்கள் கழித்தே அவர்களை அழைத்திருந்தாள். உதய் மற்றவர்களுடன் அலரின் அறைக்குள் நுழைய அங்கே அலர்வழி உதய் சரத்தை மிதித்துக் கொண்டிருந்த வீடியோவை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே தளிர் குறித்த சர்ச்சைகளை கவனித்து வந்த அலர்வழி அவள் வழக்கை எடுத்து நடத்துவது என்ற முடிவுக்கு ஏற்கனவே வந்திருந்தாள். அவர்களை அமர சொன்னவள் எடுத்ததுமே, இளந்தளிர் வரலையா என்றாள். இல்ல மேம், அக்காக்கு உடம்பு சரியில்லை, அதான் அடுத்த முறை கூட்டிட்டு வரோம். அப்படியா என்று அலர் கூர்மையாக தென்றலை பார்க்க, ஆமா மேம் என்று பதட்டத்தோடு சொன்னாள். பிரீசி, இங்க உண்மையை மட்டும்தான் பேசணும், அவங்களுக்கு தெரியட்டும், ஒன்னும் தப்பில்ல என்று உதய். மேம், ஐ எம் உதயாதித்தன். எனக்கும் தளிருக்கும் தான் திருமணம் நடக்க இருந்தது. இப்ப தளிருக்கும் எனக்கும் சின்ன மனஸ்தாபம், அதனால என்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுதான் முதல்ல நாங்க வந்திருக்கோம். அடுத்த முறை தளிரை கூட்டிட்டு வரேன் என்றவன் நடந்ததை சுருக்கமாக சொல்லி முடித்தான். சரி, இதுல நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? மேம், அவன் செய்த தப்ப நிரூபிச்சு தளிர்கிட்ட அவன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும். அது மட்டும் போதாது மேம், என் அக்காக்கு செய்த கொடுமைக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும் என்று தென்றல் ஆவேசமாக சொல்ல, சோ தளிருக்கு தெரியாம தாலி கட்டினது ரிஜிஸ்டர் பண்ணது உண்மை, ஆனா வீடியோ போட்டோஸ் எல்லாமே தளிருக்கு எதிரா இருக்கு, அப்படித்தானே? ஆமா மேம், அவன் தீனா அசோக்கையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாமே செஞ்சிருக்கான். யார் அவங்க? அவங்களும் என் அக்காவோட சின்ன வயசுல இருந்து படிச்ச ஃப்ரெண்ட்ஸ். ஐசி, உன் அக்காவுக்கு மொத்தம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 6 பேர் மேம். சரத், தீனா, அசோக் தளிரை ஏமாத்தினவங்க. அப்ப மத்த 3 பேருங்க என்று அலர் கேட்டுக்கொண்டிருந்த நேரம் அவர்கள் ஆரணி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பற்றி சுருக்கமாக சொன்ன தென்றல், அவங்க அக்காவை பார்த்துட்டு இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க மேம், சீக்கிரம் வந்துருவாங்க. ஓ, ஓகே ஓகே. சரத் எப்போ உங்க வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனா? கல்யாணம் நின்னதுல இருந்து 3வது நாள் நைட் வந்தா மேம். அப்படியா என்றவள் உதய் மிதிப்பதை சுட்டி காட்டி, இத்தனை மிதி மிதிச்ச பிறகும் இவ்ளோ சீக்கிரம் சரத் தளிர் வீட்டுக்கு வந்திருந்தானா? நம்ப முடியலையே. ஏன் மேம்? எப்படியோ 4-5 தையல் போட வேண்டியிருந்திருக்குமே, எப்படி அவனால நடக்க முடிச்சது? டாக்டர்ஸ் எப்படி அவனை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? தெரியல மேம், ஆனா அவன் கொஞ்சம் காலை இழுத்து வச்சு தாங்கி தாங்கி தான் நடந்தான். டாக்டர் சொன்னது மீறி வந்ததாதான் சொன்னான் என்று தென்றல் சொல்லிக் கொண்டிருந்த அதே வேளை உதய் சரத்தின் உயிர் நாடியில் அடித்தடியில் அவன் தந்தையாகும் வாய்ப்பை இழந்ததோடு இனி செயல்படவே முடியாது என்ற செய்தி மருத்துவர்கள் மூலம் அவனுக்கு சொல்லப்பட்டது. இவ்ளோ அடிச்சு அட்மிட் பண்ண பிறகும் அவன் உங்க மேல எதுவும் கேஸ் ஃபைல் பண்ணலையா என்றால் உதயாதித்தனிடம். இல்ல மேம், அப்படி எதுவும் பண்ணல. தென் யூ ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல் என்று எச்சரித்தவள், எனக்கு சரத் மண்டபத்துல ஏதோ பேசினான்னு சொன்னீங்களே, அந்த வீடியோ கிளிப்பிங் கிடைக்குமா என்றதும் உதய் தன் பென்ட்ரைவை அவளிடம் கொடுக்க கணினியில் பொருத்தி பார்வையிட்டவள், நான் கேட்கறது வீடியோ இல்ல, சரத் பேசினது எனக்கு வேணும். ஏதோ 2 மாசம் சேர்ந்து வாழ்ந்ததா அவன் சொன்னான்னு சொன்னீங்களே, அவன் எக்ஸாக்டா என்னென்ன வார்த்தைகள் பேசினானோ அந்த ஃபுட்டேஜ் வேணும், வித் ஆடியோ. மேம், வித் ஆடியோவா? அது எப்படி முடியும்? மேரேஜ் வீடியோ கவரேஜ்ல அதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே என்று ராகவன் சொல்ல, ஏன் இல்லாம? அதான் ஒவ்வொருத்தர் கையிலயும் செல்போன் இருக்கே. மிஸ்டர் உதய் அடிச்சதை சோசியல் மீடியால எடுத்து போட்டிருக்கும் போது நிச்சயமா அவன் பேசியதையும் யாராவது எடுத்துப்பாங்க. உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், கல்யாணத்துக்கு வந்தவங்களை கேட்டா கொடுத்துட்டு போறாங்க என்றவள் பார்வை கணினியில் ஓடிக்கொண்டிருந்த உதயின் திருமண வீடியோவில் நிலைத்திருந்தது. இங்க பாருங்க என்று மடிக்கணினியை அவர்கள் புறம் திருப்பியவள், சரத் பேசும்போது இவங்க எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க என்று சில நபர்களை சுட்டிக்காட்டி, நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உதய் அதில் ஒரு நபரை புகைப்படம் எடுத்துக்கொண்டவன், எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு 10 மினிட்ஸ்ல நான் அந்த ஃபுட்டேஜோட வரேன் என்று வெளியேறி செல்வத்திற்கு அதை அனுப்பியிருந்தான். அவர்களிடம் பணிபுரியும் அந்த நபரின் கைபேசி எண்ணை அடுத்த சில நிமிடங்களில் பெற்றவன் அவர் எடுத்திருந்த வீடியோவோடு அறைக்குள் நுழைந்தான். அலறதை ஓடவிட அதில் சரத் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் துல்லியமாக இடம் பெற்றிருந்தது. சோ சரத்தை கல்யாணம் செஞ்சு 2 மாசம் சேர்ந்து வாழ்ந்த பிறகு தளிர் காணாம போனதுதான் சரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஆமே ரைட்? மேம், ஆனா அது உண்மை இல்ல, அவன் அன்னைக்கே தாலிய கழட்டி வீசிட்டா, அதுக்கப்புறம் கல்யாணத்துலதான் அந்த நாயை பார்த்தா என்று தென்றல் படப்படக்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அவன் என்ன வேணும்னாலும் சொல்லலாம், ஆனா வார்த்தையை விட சாட்சியும் ஆதாரம் தான் முக்கியம் தென்றல். அப்போ இந்த அலிபி சரத்தை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண போதுமானதுன்னா அவன் மேல இருக்க குற்றத்தை நிரூபிக்க இதை விட பெருசா ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் நமக்கு தேவை. மேம், அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயம் அவளுக்காக பேசுவாங்க, பேசலாம், ஆனா அது மட்டுமே சரத்து உருவாக்கி வச்சிருக்கிற ஆதாரங்களை உடைக்க போதுமானது இல்ல. அதே போல டைரக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் என்றவள் அது குறித்து சில நிமிடங்களில் விளக்கி முடித்து, நெக்ஸ்ட் எனக்கு அந்த மேரேஜ் சர்டிபிகேட் பார்க்கணும், கிடைக்குமா என்று அலர் கேட்கும் முன்னமே சிவனேஷிடம் இருந்து பெற்றிருந்த அதன் நகலை எடுத்து கொடுத்தான் உதய். இது தளிரோட சைன் தானே, அதுல மாற்றம் இல்லையே?
ஆம் என்று இறுகிய முகத்துடன் உதய் சொல்ல அங்கே வந்து சேர்ந்தனர் அஜய், சந்தியா மற்றும் லேகா. மேம், இவங்க தான் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் என்றதும் அவர்களிடம் சரத், தீனா, அசோக் பற்றிய விசாரணையை அலர் தொடங்க அவர்களும் அவள் கேள்விக்கு உண்மையான பதில் கொடுத்து வந்தனர். அப்போ உங்களுக்கு அவன் திட்ட தெரிஞ்சிருந்தா தளிர தனியா அனுப்பியிருக்க மாட்டீங்களா அஜய் என்று கேட்க பதிலளிக்க முடியாமல் அமர்ந்திருந்தான். லேகா தான் அவன் காதல் கதையை அலரிடம் விவரித்துக் கொண்டிருந்தாள். கேர்ள்ஸ் அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா 3 பேரோட க்ளோஸா இருந்த நீங்க அவங்களோட நடவடிக்கை மாற்றம் எதையுமே கவனிக்கலையா என்றதில் அப்போதெல்லாம் லேகாவை தவிர வேறு யாருமே அவன் பார்வை வட்டத்தில் பெரிதாக இருந்ததில்லை என்பதால் மௌனமாக தலை குனிந்திருந்தான். ஓகே, அன்னைக்கு பாஸ்போர்ட் எடுக்க போன போது என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? சந்தியா தான் தளிரோடு தாமதமாக வந்ததை சொல்லவும் மற்றவர்கள் அன்று நிகழ்ந்ததை விவரித்தனர். சரத் பேப்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணத நீங்க யாருமே பார்க்கலையா என்று கேட்க லேகா அஜயை முறைத்தாள். இல்ல மேம், அது அன்னைக்கு என்று அஜய் சுரத்தே இல்லாத குரலில் சொல்ல, ஓ, காதல் சுற்றுப்புறத்தை மறக்கடிச்சிருச்சா என்றால் இல்லலாக. சாரி மேம், நீங்க சாரி கேட்க வேண்டியது தளிர்கிட்ட கேட்டுட்டுதான் மேம் வந்த என்று அஜய் சுரத்தே இல்லாத குரலில் சொல்ல, ஓகே, டைம் ஆயிடுச்சு, நீங்க லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க, நான் அடுத்து என்னன்னு சொல்றேன் என்று சொல்லவும் அடுத்த 1.5 மணி நேரத்தில் மீண்டும் அலர் முன்னர் அமர்ந்திருந்தனர். இப்போ இதை நான் டிவோர்ஸ் கேஸா ஃபைல் பண்ண போறது கிடையாது. கிடையாதா? வேற எப்படி மேம்? ஐ எம் கோயிங் டு ஃபைல் அ ரிட் பெட்டிஷன் டு ஆனுல் திஸ் மேரேஜ். இந்த திருமணமே செல்லுபடியாகாதுன்னு வழக்காட போறேன். அதாவது அவர்கள் சம்பிரதாயப்படியோ சட்டப்படியோ கணவன் மனைவியே கிடையாது அப்படின்னு நிரூபிச்சு இந்த திருமணத்தை ரத்து செய்து தளிர விடுவிக்க போறேன். எப்படி மேம், அது முடியுமா என்றவர்கள் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. ஏன் முடியாம? செக்ஷன் 362, 365 படி ஒருவரை ஏமாற்றி அடைத்து வைக்கும் நோக்கத்துடன் ரகசியமாக கடத்தி செல்வது, 366 படி விருப்பத்திற்கு மாறாக கடத்தி கட்டாயப்படுத்தி திருமணம் செய்ய முயன்றது, செக்ஷன் 493 படி சட்டப்படி நடக்காத திருமணத்தை சட்டப்படி நடந்ததாக நம்ப வைத்து அந்த பெண்ணை தன்னோடு வாழ கட்டாயப்படுத்துவது, செக்ஷன் 499 படி ஒரு பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல், மன உளைச்சலுக்கு ஆளாக்குதல், வீடு புகுந்து மிரட்டினதுன்னு இன்னும் பல செஷன்ல கேசஸ் அவன் மேல போட முடியும். அது மட்டும் இல்ல, தன்னை புத்திசாலின்னு நினைச்சு சரத்து உருவாக்கின ஆதாரங்களே இப்ப அவனுக்கு எதிரா இருக்கு. இது போதும் அந்த திருமணத்தை உடைக்க என்றவள் சரத் பேசிய கிளிப்பிங்கை அவர்களுக்கு போட்டு காண்பித்தாள். அடுத்த திருமண சான்றிதழை அவர்களிடம் காண்பித்தவள், எப்பவுமே நம்ம பதிவு செய்யும் போது அது எங்கே நடந்ததுன்னு மண்டபம் அல்லது கோவில் ரசீது கொடுப்போம் என்றவள் தளிரின் திருமண சான்றிதழில் இருந்த கோவிலின் பெயரை சுட்டிக்காட்ட அஜய், லேகா, சந்தியா முகத்தில் அதிர்ச்சி. மேம், இது எப்படி பாசிபிள்? அவன் தாலி கட்டது தீனாவோட அத்தை ஊர்ல இருக்க கோவில். ஆனா சென்னையில இருக்க பிரசித்தி பெற்ற கோவில்ல கல்யாணம் நடந்ததா பதிவு பண்ணிருக்கான். ஆமா, அதுதான் அவனுக்கு எதிரான என்னோட முதல் வாதமே. அதுக்கு அவனே ஆதாரமும் கொடுத்துட்டான். ஆதாரமா? சரத்தா? எப்படி மேம்? எந்த வீடியோ கிளிப்பிங்ஸ கொண்டு தளிர அவன் தவறா சித்தரிச்சானோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் அவனுக்கு எதிரா பேச போகுது என்று அலர் புன்னகையோடு சொல்ல, புரியல மேம் என்றாள் சந்தியா. இத பாருங்க என்று சென்னையில் திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்ட கோவில் சன்னிதானத்தை இணையதளத்தில் காண்பித்தவள் அவர்கள் கோவிலுக்கு சென்ற காணொலியையும் தளிருக்கு சரத் தாலி கட்டும் புகைப்படத்தையும் காண்பித்து, திருமணம் நடந்ததா சொல்லப்படுற கோவிலும் பதிவு திருமணத்துல கொடுக்கப்பட்ட கோவிலும் வேற வேறதா அப்படிங்கறத நிரூபிக்க அவனே முதல் ஆதாரம் கொடுத்துட்டான். ப்ரூஃப் பண்ண வேற தேவையா என்ன என்று கேட்க, ஆமா மேம், இதோ நாங்க அதே ட்ரெஸ்ல கோவிலுக்கு போறப்ப வழியில எடுத்த போட்டோஸ், வீடியோஸ் என்று அஜய் அவன் கொண்டு வந்ததையும் அலரிடம் கொடுக்க சரத்துக்கு எதிரான ஆதாரம் இன்னும் உறுதியானது. மேம், அடுத்த ஆதாரம் என்ன என்று ஆர்வத்தோடு சரவணன் கேட்க, 2வது ஆதாரம் அவன் கொடுத்த வாக்குமூலம். வாக்குமூலமா? யார்கிட்ட மேம் கொடுத்தான்? உங்க எல்லார்கிட்டம் தான் என்றதில் அவர்கள் புரியாமல் பார்க்க, திருமண மண்டபத்தில் அத்தனை பேர் எதிரில் கொடுத்திருக்கானே, யாரும் கவனிக்கலையா? எனது மேம் என்று அஜய் ஆர்ப்பரிக்க, மேம் 2 months அவன் சொன்ன தேதிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் தேதிக்கும் இருக்கும் வித்தியாசம் தானே என்று உதய் திருமண சான்றிதழை ஆராய்ந்த போதே கண்டுபிடித்து விட்டான். எஸ், தளிர் வேலூருக்கு வந்த 1.5 வருஷத்துக்கு பின்னதான் திருமணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா 2 மாசம் மட்டுமே வாழ்ந்த தளிர் காணாமல் போயிட்டதாவும் 6 வருஷம் கழிச்சு இப்பதான் பார்த்ததாவும் அவனே சொல்லியிருக்கான். காணாமல் போனவ எப்படி பதிவு திருமணத்தை செய்ய மட்டும் அவ காணாம போனதா சொல்லப்பட்ட நாள்ல இருந்து 1.5 வருடம் கழிச்சு வந்தா? இங்கேயே அவன் சொன்ன போய் நிரூபணம் ஆகிடுதா என்று கேட்க ராகவனும் சந்தியாவும் உற்சாகத்தில் சத்தமாக கைதட்டி விட்டனர். அஜய் மகிழ்ச்சியோடு லேகாவை பார்க்க அவளோ சந்தியாவை கட்டிக்கொண்டாள். இதெல்லாம் ஆதாரபூர்வமாவும் தக்க சாட்சிகளோடு நிரூபிச்சாலே போதும். அதுக்கு முதல்ல தளிர் திருமணம் பதிவு செய்யப்பட்டதற்கு 1.5 வருஷங்களுக்கு வேலூர்ல இருந்தாங்கிறத ஆதாரபூர்வமா நிரூபிக்க வேண்டும். மேம், அக்கா வேலூர்ல தானே 2nd இயர் கண்டினியூ பண்ணா,
நம்ம காலேஜ் ஃபீஸ் ரிசிப்ட்ஸ் ஐடி கார்டுன்னு சப்மிட் பண்ணலாம் தானே? எஸ், பிளஸ் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்ரிஸ்ட் ரிப்போர்ட்ஸும் தேவை. இருக்கு மேம். அப்ப கண்டிப்பா அக்காக்கு நடந்தது கல்யாணமே இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதோட சேர்த்து அவனால அவ அனுபவிச்ச மன உளைச்சலுக்கும் சேர்த்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். தீனா அசோக் எங்கன்னு தெரியுமா? இல்ல மேம், அவங்கள ரீச் பண்ணவே முடியல. ஆனா நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன் என்று அஜய் முன்னே வர, ஓகே, முக்கியமான விஷயம், கேஸ் முடிகிற வரைக்கும் ஹியரிங்க்கு எப்போ கூப்பிட்டாலும் வர வேண்டியிருக்கும். அதே போல தீனாவோட அத்தை பெண் பையன் முக்கியமான சாட்சி, அவங்கள ரீச் பண்ண முடியுதா பாருங்க என்று அலர் சொல்லிக் கொண்டிருந்த வேளை இன்னும் மதிய உணவு எடுத்துக்கொள்ளாத மகளை தேடி நாதன் அலுவலகத்திற்கு வந்திருந்தார். சரிங்க மேம் என்று அனைவரும் கிளம்ப, மிஸ்டர் உதய், நாளைக்கு தளிரையும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் என்று அலர் சொல்ல, அங்கே சரத் உதய் உயிரை எடுப்பதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி இருந்தான்.